ஆர்எக்ஸ் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிற? அவனுக்கு அது பொக்கிஷம் போட்டு அது கூட இல்லையே. அது வந்து ஆர்எக்ஸ்னே பேசக்கூடாது. இவருது மைலேஜ் எவ்வளவு தெரியுமா வருது ப்ரோ? அந்த ஆர்எக்ஸ் வந்து மைலேஜ் வந்து 108 கிலோமீட்டர் வருதான். சரி உண்மையாலுமேடா பெட்ரோல் அடிச்சானா ஒரு நாளைக்கு அடிச்சானா 100 ரூபாய்க்கு அடிச்சானா ஒரு மாசத்துக்கே கிடக்குதான். ஆமா பெருரோட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் ஒரு மாசத்துக்கு ஓடுதான் தெரியுமா? தண்ணி ஊத்தினியா? டேஸ்ட்ல எடுக்குது ஓடுமா? 10 லிட்டர் அண்ணையும் ஓட்டிட்டு வந்துடலாம். இது கடைசியா இந்த சேத்தை போட்டு தொடச்சுட்டானாட்டுக்குது. இது போகவே மாட்டேங்கிறா கோவிலுதா பேரு வாரம் என்னத்தரா போட்டு தொடச்ச? தண்ணி போட்டு தொடச்சா இதுக்கட இப்படி ஆகுது. இவன் நீ வண்டிக்கு தண்ணி போட்டு தொடச்சு நீ தண்ணி போட்டுக்கிட்டியான்னு தெரில. பாரு வேற போடணுமா ஞாயிற்றுக்கிழமை நாள். அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணுமா, பருத்தி கொட்டை ஒன்றதுக்கு பாரு போடணுமா. இவன் போய் எடுத்து கட்டணும்ல. அப்பா வண்டியும் கஷ்டப்படுவாராம் பாரு. அப்பாவுக்கு களி ஊற்றின காலம்லாம் போய் இன்னைக்கு அப்பாவுக்கு 2 லைட்டையும் முதல்ல மாற்றணும். நேற்று உங்கள் வண்டியில் புட்டுக்கிட்டு நுணுக்குது. அந்த வண்டியில் என்னால் பார்க்க கூட முடியல. இது விளக்கு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்குது. அது சும்மா பின்னாடி பார்த்துட்டு முன்னாடி பார்த்தா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அது ஏதோ ஒரு ஒயர் தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். எடுக்க போகலாம். சரி நீ பைக் எடுத்துடாடி, உன்னை விட்டுட்டு வந்துடுறோம். நான் மீன் பிடிக்க போகிறேன். நீ இதை எடுத்துடா, 2 வீலர் எடுத்துடா. நீ எங்க பைக் எடுத்துடா. நீ ஓட்டு, உனக்கு என்ன வேலை? நீ என்னைக்கு ட்ரைனிங் ஆகுறது? நீ பிடிக்காது. ஓகேன்பா, இன்னைக்கு ஒரு ரொட்டேட்டர் தான் ஒரு மக்காசோள காடு ஒரு 2 மணி நேரம் வரும். அதை தான் ஓட்ட போகிறோம். எல்லாம் வேலை டைம்ங்கிறதுனால எதுவும் இப்படியே போயிடலாமா? சம்மதமா? அவனே கூட்டு போங்க. டாப்லிங் கை வெல்டு வச்சு போட்டது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குறாங்க. ஓகே நண்பா, இது என்ன போச்சுன்னு பார்த்துக்கிட்டே நம்மளுக்கு சென்டர் கை டாப்லிங் கை வந்து மரப்பு போயிடுச்சு ப்ரோ. எத்தனை கை? இது மாதிரி 3 கை வீட்டில் கிடக்குது. அதனால் இன்றைக்கி போகலும் சந்தோஷம் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அந்த மரப்பான ஒரு பக்கம் வச்சு வெல்டு வச்சிடலான்னா, ஒன்று ரொட்டாட்டருக்கு, ஒன்று கலப்பைக்கு, ஒன்று 5 கலப்பைக்கு, அப்புறம் ஒரு கை வாங்கிட்டு புதுசு வச்சுக்கலாம். அது ஏதோ ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வீடியோவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற ஓட்டுற காட்டுக்கு புது கை யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். நான் அது வெல்டு வச்சு தாங்க போயிட்டு காட்டுறேன் எப்படி வெல்டு வச்சுக்கிறேன். ஓகல் ஓட்டுற ஸ்பீடு தான். நுணுக்குறாரு. வந்து விட்றான் பாரு ஜெயிது. யூடியூப்ல போடலாம். இதில் யாரோ ஒருத்தர் விட்டு கேட்குறாருண்ணா. அவர் தானே காடு ஓட்டுறவர். காட்டுக்காராலே இருந்தாரு. ஓட்டுறதே அந்த ஆளுக்கு தான். நீ அவர் லிஃப்ட் கேட்குறாப்புன்னு சொல்லிட்டியாடப்பா. அது அடிச்சுக்கிற எதுக்கு அடிக்கிறாங்க? தெரியாதானே சொன்ன, தெரிஞ்ச சொன்னேன் சொல்ல மாட்டேன். ஓவர் அந்த குந்தில் ஓட்டுறதுல கில்லாடி. ஓகேப்பா, நீங்களாம் யார் யார் தொழில் கற்றுக்கும் போது இது மாதிரி சின்ன சின்ன சந்தெல்லாம் விட்டு நுணுக்குறீங்க, பூந்து விளையாடுங்க.
ஏன்னா வெட்டி போடுங்க இது நேர் இவர் தான் காட்டுக்காரர். ஆறிட்டு காமிக்கிறேன். எல்லாம் போவோம், எல்லாம் பார்ப்பாங்க. கோவில் பாருங்க இவ்வளோ ஸ்டைலாக நிற்கிறாருன்னு. வண்டி இறங்க முடியாததுனால கொஞ்சம் மண்ணை போட்டு மேடு பண்ணி அப்புறமா கணக்காக இருக்கும். கோவில் நீயே ஓட்டு. அங்கே பாரு சுழுக்காண்டி சோளம் சோளாவும் இப்படியே மேய்ச்சி விடுங்க. இன்னொரு 5 மம்டி போடுங்க. உங்கள் காட்டில் தான் மண் அள்ளி போடுறீங்க, ஊராம்பட்டு காட்டில் அள்ளி போடுறீங்க. என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? ஏன் நம்ம ஊருக்கு மாட்டேங்குது, சத்தம் தூக்க மாட்டேங்கிறேன். இது முந்தா நாள் தான் வாங்கிட்டேன். அது ஞாயிற்றுக்கிழமை நைட் தான் ஈரமாக இருக்கணும், ஓட்டினா தான் நல்லா இருக்குங்க. இந்த அளவுக்கு ஈரமாக இருக்குமுன்னு நான் சொன்னேன். அந்த மேடு காஞ்சிருக்கா? ரெண்டும் வளர்ந்துருக்கு. நீங்கள் அப்படியே போய் பாருங்களேன். சரி, 2 இதுக்கு கொஞ்சம் போடு. தினார் போட்டா கொஞ்சிக்கிட்டே போடு. அள்ளி போடு தாத்தா. ஒரு 2 நாள் கழிச்சு ஓட்டிக்கலாம். எது ஓட்டணும் ஏன் வெளியே விடுங்க.
ஓடிக்கிட்டே வந்துருக்காங்களா? நல்லா மூளையெல்லாம் நல்லா போட்டு டைம் ஆகுமா? சூப்பர் பாதம். போகல நல்லா ஓட்டுறியா? ஓகே ப்ரோ, நானும் கோகுலும் நாயும் பேசிக்கிட்டு போய் உக்காந்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா நம்ம சந்தோஷ் பாண்டி அரை வயலே ஓட்டி தள்ளிட்டார். மக்காச்சோள காட்டெலாம் வந்து மக்காச்சோளத்தை உடச்சிக்கிட்டு நீங்கள் ரொட்டாட்டரில் ஓட்டுவீங்களா உங்கள் ஏரியாவில், இல்லை மலிச்சரில் ஓட்டுவீங்களான்னு சொல்லுங்கள். எங்கள் சைடெலாம் மலிச்சர்லாம் இல்லை ப்ரோ, அதனால் நாங்கள் ரொட்டாட்டரில் தான் ஓட்டி ஆகணும். இதே பாதையெல்லாம் நெருப்பு வச்சுட்டாங்க. இதை என்ன பண்ணுவோம், ஒரு தடவை க்ளீனாக ஓட்டி போட்டு மறுபடியும் ஒரு 4 நாள் கழித்து இந்த கோலெல்லாம் பொறுக்கி நெருப்பு வச்சுருவாங்க. 4 நாள் கழித்து கலப்பையில் வந்து ஓட்டி வேலையை முடிச்சுட்ருவோம் நண்பா. சந்தோஷ் ஓரளவுக்கு ட்ரைனிங் ஆகிட்டானா, இங்கே டைமே கிடைக்கல நண்பா. இல்லைனா பரவாயில்ல. இந்த டானும் வந்து ஜேசிபி கிட்ட போயிடுறாரு. அங்கே போயிட்டு கிரி தெரிஞ்சுட்டு ஏமாற்றிட்டு ஜாலியாக இருக்கிறாரு. ஏதோ இன்றைக்கி தான் ஃப்ரீயாக கிடச்சிக்கிறாரு, அதனால் வந்துருக்கிறாரு. இதில் வேறு 10 லட்சம் இருக்க லீவு வேறு வேணுமா? என்னத்தை வந்து கழிச்சுட்டான் லீவு வேறு. ஓகே நண்பா, இதில் 2-3 வருமானமாவது ஆட்டுக்குட்டிமானமாவது. இதில் வேறு ப்ரோ, நான் 4-5 பசங்க ஃபோன் பண்ணிக்கிட்டு, ஆனால் நானும் வண்டி வந்து கற்றுக்கிறேன் அப்படிங்கிறீங்க. நான் ஏற்கனவே இங்கே 2 பேர்த்த வச்சு மேய்க்க முடியல ப்ரோ.
ஏன் அதெல்லாம் நம்மகிட்டலாம் வந்து தங்க வச்சு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட வீடு இல்லை. அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் லோக்கல்லையே உங்களுக்கு தெரிஞ்ச ஓனர்கிட்டே போய் கற்றுக்காங்க, ஓகேவா? அதுதான் உங்களுக்கு கரெக்டு. இவ்வளோ தூரத்தில் வந்து கற்றுக்கிறது அது சாத்தியப்படாத விஷயம். ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். அதனால் நீங்கள் லோக்கல்லே கற்றுக்காங்க. உங்களுக்கு எதாவது டவுட்டு கேட்கணும்னா கேளுங்க, என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். வேணும்னா நம்ம கோவிலை காட்டி கூட கேளுங்க எப்படி என்னன்னு. இப்போ தான் ஒருத்தன் ஒரு 3/4 கிணத்தை தாண்டி இருக்கிறான், ஒருத்தன் இப்போ தான் அரை கிணத்துக்கே வரமாட்டேங்கிறான். அதே இடத்துல நீந்திட்டு இருக்கிறானே தவிர வரமாட்டேங்கிறான். அதனால் எங்கே ப்ரோ 2-3 நாளாக வந்து இப்போ ஒரு 5-6 நாளாக வீடியோ கமெண்டே படிக்கல அப்படின்னீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல ப்ரோ. எல்லாம் உழவு சமயம். டெய்லி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்குது. அதனால் வந்து இப்போ பாரு, இந்த வீடியோ எடுத்துகிட்டு இன்னும் கலப்போலவெல்லாம் இருக்குது. அதனால் வந்து இப்போலாம் வந்து டைமே கிடைக்கல. எப்படின்னு ஒரு 5-6 நாள் ஆயிரும் ப்ரோ. வண்டி வேலை செய்கிற வீடியோ ஏதோ கமெண்ட் ரீட் பண்ணி போகிறதுக்குலாம் இன்னும் ஒரு 5-6 நாள் ஆயிரும். இன்னும் ரொட்டேட்டர் கத்தி மாற்றணும், நிறையா வேலை இருக்குது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் உழவெல்லாம் முடிச்சுட்டு தான் ஆகணும். இங்கேயே போயிட்டு நைட்டு 10 மணி 11 மணிக்கு தான் வந்துருக்குறோம். எல்லாம் பருத்தி காடு சீசன் ப்ரோ. இப்போ உங்கள் ஏரியாவிலலாம் என்ன தானியம் போடுவாங்க? மக்காசோளம் போடுவாங்களா, சோளம் விதைப்பாங்களா, பருத்தி போடுவாங்களா, நெல் நடுவாங்களா, கரும்பு நடுவாங்களா? உங்கள் ஏரியா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் ஏரியா மேக்ஸிமம் பொறுத்த வரலாம் பருத்தி தான். அதை விட்டால் சோளம் விதைப்பாங்க. அதை ஒரே சுற்றில் எடுக்க மாட்டானாடா, அதுக்கு எதுக்கடா ரிவேஸ் போவான்? ஆர்பிஎம் 5 கிலோ தான் குறைச்சி கொடுத்தேன்னு தெரியல. சொல்லித்தாரா? எப்போ? போ ஆர்பிஎம் கட் பண்ணி விட்டுவா. ஆர்பிஎம் குறைஞ்சா ஓடும் பார்க்குறதில்ல, எதுவும் பார்க்குறதில்ல. ரோல் ஆகிச்சு பாரு. ஓகே ப்ரோ, இதில் ரோல் ஆகிடுச்சுன்னா அந்த 575 சிங்கிள் கிளச் பிளேடில் ஒரு செம ட்ரிக்ஸ் இருக்குது. அப்படியே கொஞ்சம் ரொட்டேட்டர் மேலே தூக்கி பிடிச்சி லோவில் போட்டு விட்டுருக்குறோம்ல, லோவை வந்து லோ கியரை வந்து ஹை கியரில் தூக்கி விட்டு நோட்டில் இருக்கும்போதே கிளச்சை விட்டோம்னா ஸ்பீடாக சுத்தம். அது வந்து கட்டி இருந்தால் உடனே ரிலீஸ் ஆகி போயிடும். நாங்கள் எடுத்து விடுவோம் பாருங்க. இப்போ லோ தூக்கி விட்றோம், தூக்கிட்டு விட்டால் ரொட்டேட்டர் புர்ன்னு சுத்தம். சென்டர் கை பார்த்தீங்களா, வெல்ட் வச்சுட்டேன். உங்களை கை மரப்பு போயிடுச்சுன்னா இது மாதிரி ஒரு பிக்சராக வச்சு வெல்ட் சரிதா. இது மாதிரி வெல்ட் வச்சுட்டிங்கன்னா அந்த கை ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். பாலெல்லாம் தேஞ்சு போக மட்டும் யூஸ் பண்ணலாம். நானே சரி புது கை தான் மாற்றிக்கிருந்தேன். இந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ. இப்போலாம் வந்து வண்டியோட வர கையை 1 வருஷம் ஓடுறதே பெரிய விஷயமா இருக்குது. அது ரொட்டேட்டர்லாம் டங்குன்னு இப்படி குத்துது இல்லை, அதனால் தாங்கவே மாட்டேங்குது. அதனால் என்கிட்ட போன கையெல்லாம் கிடக்குது ப்ரோன்னா இது மாதிரி வச்சு எடுத்து ஒரு கலப்பைக்கு கரெக்டாக மட்டம் வச்சு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வைப்போமா, அதோடு வச்சு வெல்டு வச்சுருங்க. நல்லா ஆகிற மாதிரியே வெல்டு வைக்காதீங்க ப்ரோ. அப்புறம் உங்கள் அப்பா இது பார்த்தாருன்னா அவ்வளோதான். மரப்போன கையை இது மாதிரி கையெல்லாம் வச்சு வெல்டு வச்சுருங்க, நல்லாயிருக்கும். பால் போயிடுச்சுன்னா அதை வெல்டு வைக்கிறதே வேஸ்ட்டு நண்பா. பால் நல்லா இருக்கிற பட்சத்தில் வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என்ன 36 பிளேடெலாம் இந்த சந்து புந்து ஓட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இந்த சின்ன சின்ன தென்னந்தோப்பு இது மாதிரி கொஞ்சம் இந்த பூஞ்செடி இது மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்த இடத்துலலாம் சந்து புந்தில் ஓட்டுறதுக்கு பைசா மேலே இருக்கும். என்ன கொடுத்ததே கொடுத்தாங்க. மகேந்திரா ஃபீல்டில் டபுள் கிளச்சு ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா பூம்புத்திராவில் இதை வந்து இன்றைக்கும் மார்க்கெட்டை வந்து அடிச்சிக்க முடியாது. ஆனால் ஏன் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க டூயல் கிளச்சு கொடுக்கல, டபுள் கிளச்சு கொடுத்துக்கிறாங்க. காலிலே 2 ஐட்டம் அழுத்தணுமா, அது வந்து கேரகடல் இந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறாங்க. அடிக்கடிக்கு கிளச் கம்ப்ளைண்ட் வருதுங்கிறாங்க. யாராச்சும் 575 5XIயில் வந்து பூம்புத்திரா மாடலில் டூயல் டபுள் கிளச் வச்சுக்கிற நண்பர்கள் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஏதோ இன்ஜின் புகை தள்ளிக்கிட்டே ஓடுது. ஏதோ இந்த ஐட்டம் மாற்ற வேலை செய்யலாம் வேலையை செய்ய முடியல.
இந்த சீசனை ஓட்டிட்டு கம்பல்சரி பைசன் போய் இன்ஜின் வேலை செஞ்சே ஆகணும். வேற ஒரு வண்டியை ஓட்டிட்டு நம்ம வண்டி ஓட்டினா வண்டி ரொம்ப மதன்னு போகுது. டீசல் தான் போகுது. வண்டி போன பாட்டை காணாமலாம் என்ன ஊனும் தெரியுமா? அப்படி இருந்த மாதிரி இல்லை நம்ம வண்டி, இப்படி இருந்த மாதிரி இல்லை. நான் அந்தளவு ஓடி இருக்குது. வண்டியெல்லாம் குறை சொல்லக்கூடாது. எதுவுமே வந்து எவ்வளோ தான் நம்ம பார்த்துக்கிட்டாலும் ஒரு குறிப்பிட்டு தானே இப்போ 20,000 கிலோமீட்டர் மணி நேரத்துக்கு மேலே ஓடி இருக்குது. இவ்வளோ நாள் ஓடுனதே பெருசுன்னு என்னோட தாட் தோணுது. அவன் 10,000 15,000 இன்ஜின் வேலை வச்சிருது, கியர் பாக்ஸ் வேலை வச்சிருதுன்னு எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. நமக்குலாம் அந்த பிரச்சனையே இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஜின் ஆயில் கரெக்டாக பார்த்துக்காங்க. கிரோன் ஆயில் குறையிறது கூடாதுங்க. புரிஞ்சா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? இது என்ன காய்? கொழிஞ்சிக்காயா? எலுமிச்சிக்காயா? இந்த ஜோடா ஏதோ அன்னைக்கு மண் ஓட்டினே, அன்னைக்கு மக்காச்சோளம் ஓட்டினேன் அவங்களுதா? ஏய் எலுமிச்சி பழம் இல்லடா, கொழிஞ்சிக்காய்டா. ஓகே நண்பா, கோவல் இது வந்து எலுமிச்சை பழங்கிறான். எனக்கு என்னமோ கொழிஞ்சிக்காய் மாதிரி தெரியுது. எலுமிச்சி பழமா? இந்தாஞ்சோடு இருக்குது. இந்தாஞ்சோடு எலுமிச்சி பழமா? கிள்ளி பார்ப்போம். ஆமாம் ப்ரோ, எலுமிச்சி பழம் தான். இந்தாஞ்சோடா, இவ்வளோ பெரிய எலுமிச்சி பழம் நான் பார்த்ததே இல்லையே. ஓகே, இது என்ன வகை எலுமிச்சி பழம்னு தெரில. தெரிஞ்சா கம்மியில் சொல்லுங்கள். பூரா வதன்னு ஈரம். இன்னும் 2 நாள் கழிச்சு ஓட்டுருக்கலாம். ஒரு மழை இங்கே வேறு, மானை வேறு 2 நாளாக மோடம் போட்டுட்ருக்குதா. அதனால் வந்து ஓட்டுங்கப்பாங்கிறாங்க. 2 நாள் கழிச்சு ஓட்டுருதான் பட்டாய் போட்டிருக்கோம். சுத்தமாக கம்ப்ளீட்டாக ஓட்டுருக்கோம். அதனால தான் ப்ரோ நம்மளோட வீடியோ கரெக்டாக உங்களுக்கு கொடுக்க முடியல. கரெக்டாக வேலை இல்லாத டைமாக இருந்தால் கரெக்டாக வீடியோ கொடுக்கலாம் ப்ரோ. வேலை அதிகமாக இருந்தனால நான் இந்த ஒர்க்லேயே பண்ண முடியல. ஏன்னா ஒரு வீடியோ பார்ப்போம், ஏதாச்சும் கமெண்ட் கிடைக்குமான்னு பார்க்கலாம். இருங்க, வீடியோ போடுறதில்ல நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தேன். எங்கே ப்ரோ வியூஸே போடல, வீடியோ போடல அப்படின்னு. அதே நண்பர்கள் வீடியோலாம் போட ஸ்டாப் பண்ணாதீங்க ப்ரோ, போட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அப்புறம் ஒரு நம்பர், ஏன் ப்ரோ பெரிய வண்டியில் உங்கள் வண்டியில் வந்து ஐடியில் வந்து ஒரு சவுண்டு ஒரு கீன்னு, அது டைமோட ஒரு கம்ப்ளைண்ட் ப்ரோ. ஐடியில் வந்து டைமை வேலை செய்ய மாட்டேங்குது. அது டைமை வேலை செய்யலையோ, டீசல் ஃபியூல் கம்மியாக இருந்தாலோ சவுண்டு வரும். அது நான் அரெஸ்ட் பண்ணவே இல்லை. இந்த சீசனை ஓட்டிட்டு தான் அதை அரெஸ்ட் பண்ணலான்னுக்கிறேன். அடுத்தது மனோஜ்னு ஒரு நண்பர், ப்ரோ கிரீஸ் கன்று எவ்வளோ ப்ரோ? நாங்கள் கிரீஸ் கன்று அதை புதுசு வந்து டபுள் பிஸ்டன் கன்று எடுத்தோம் ப்ரோ. டபுள் பிஸ்டன் கன்று, அதான் 2 அழுத்துற பிஸ்டன் இருக்கும். 850 ரூபாய்க்கு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது ப்ரோ கொஞ்சம் ஆர்பிஎம் கம்மியாக வச்சா ஒரு அளவுக்கு ஸ்பீட் மேட்ச் ஆகும்ல? இல்லை ப்ரோ, கரெக்டாக இருக்குது. பைசன் பையும் நோவா சீரீஸுக்கும் அது 36 பிளேடு தானே, அது எதுவும் ஸ்பீடெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுது ப்ரோ. 2 பேரும் ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்தது பிரவீன்குமார், ப்ரோ கோவில் சந்தோஷ் இருவரும் நல்லா தான் ஓட்டுறாங்க, நீங்கள் ஏன் ப்ரோ திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க? ப்ரோ உங்களுக்கு வீடியோவுக்கு அப்படி தெரியுது ப்ரோ. இன்னும் வந்து ஒரு ப்ராப்பராக ஒருத்தன் வண்டி ஓட்டினோம்னா ஓரம் பாரம் அன்றைக்கி பாருங்க, சந்தோஷ் ஒரு பைப்பு உடச்சிவிட்டான். கோவில் அன்றைக்கி என்ன பண்ணிவிட்டான், ஒரு வரப்பு ஓட்டாதரா ஓரமாக மட்டும் ஓட்டுறானதுக்கு வரப்பு கல்லெல்லாம் பிடிங்கிவிட்டான். காட்டுக்காரர்கிட்ட அவங்கள விட்டுறாங்க ப்ரோ, என்ன தான் போட்டு திட்டுறாங்க. அதெல்லாம் இன்னும் ட்ரைனிங் ஆகணும். இதெல்லாம் எனக்கு பத்தாது, இன்னும் ட்ரைனிங் ஆகணும். ஒரு இடத்துல சொன்ன மாதிரி செய்யணும். அப்புறமேட்டு வில்லேஜ் இன்ஜினியர்னு ஒரு நண்பர், அவர் என்ன கேட்டுக்க, ப்ரோ ரொட்டேட்டருக்கு ஒரு பக்கம் கிரீஸ் கப்பு இல்லைனா வந்து ஆயில் வருதில்ல, எது ப்ரோ பெஸ்ட்டு அப்படிங்கிறாரு. இப்போ தான் ப்ரோ ஆயில் வந்துருச்சு. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, கிரீஸ் கப்பு வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா வந்து லைட்டாக ஏதாச்சும் மண் ஏறி அறக்கினா கூட ஆயில் பிடிங்கிட்டு போயிடும். ஆயில் போய் கண்டுக்காத விட்டுட்டோம்னா சீக்கிரம் பேரிங் போயிடும். கிரீஸ் கப்பு அப்படி கிடையாது. அவ்வளோ சரியான ஆயில்ஸிலே போனாலும் உள்ளே மண் ஏறாது, முள்ள தான் ஏறும். கிரீஸ் அப்படியே தான் இருக்கும், வலிஞ்சு வெளியே வராது. அதனால் கிரீஸ் வந்து லைஃப் வரும். ஆனால் ஆயில் போடுறது வந்து ஆயில் இருக்க மட்டும் தான் அதுக்கு லைஃப். ஆயில் உளுந்து போச்சுன்னா அதோட லைஃப் முடிஞ்சுது. அடுத்தது அப்புறம் நிறைய கேட்டுருக்குறாங்க ப்ரோ. இப்போ ஒரு 5-6 நாளாக நான் வீடியோவுக்கு ரிப்ளை கூட கொடுக்க முடியல. அந்தளவு ஓட்டிட்டு வந்துட்டு கணக்கு எழுதி வச்சுட்டு படுக்கிறதுக்கே சரியாகுதா, அதனால் ஒன்றும் பண்ண முடியல.
அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு 4 நாள் கழித்து அப்புறம் வர வீடியோக்கெல்லாம் அப்படியே ஒரு பக்கமாக இருந்து அப்புறம் இன்னொரு வீடியோ அந்த டைலர் டிப்பர் வெல்டு வச்சிடல அதுக்கு நிறைய வெல்டிங் ஒர்க் சூப்பர்ண்ணா. வெல்டிங் வச்சு ஒரு சூப்பராக வெல்டு வச்சுக்கிறோம். தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் கணேஷ்குமார், உங்கள் மெஷினில் வெல்டிங் பண்ணலாமா? பண்ணலாம் ப்ரோ. அது ஓஸு பைப்புங்கிறதுனால நான் அதை வெல்டிங் பண்ணுறதில்ல. நாம் கொஞ்சம் புது பழக்கம், நாம் பண்ணி அதை ஓட்ட விழுந்து ஆயில் பிடிங்கிச்சுன்னா வேஸ்ட்டு. அதுக்கு கடையில் விட்டு பண்ணிக்கலாம். அடுத்தது மிஸ்டர் டியூப் லவர், எங்கள் ஊரில் சைடு தேங்காய் கணக்கு ப்ரோ. ஓ, டிராக்டரில் ஏற்றுறது கூட கணக்கு தானே. எங்களதெல்லாம் பொட்டிக்கு 500 ரூபா தருவோம் ப்ரோ. ஒரு நண்பர் அதே சொல்லியிருந்தார். அப்புறம் ஒரு நண்பர் வேலூர் டிராக்டர், ஹாப்பி மகா சிவராத்திரி ப்ரோ. சேம் டு யூ. உங்களுக்கு எல்லாத்துக்கும் மகா சிவராத்திரி. லேட்டாக சொல்கிறதுக்கு மன்னித்து கொள்ளவும். அடுத்து தேங்காய் தான் இப்போ ரொம்ப ஓவர் சூடு ப்ரோ. எங்கே பார்த்தாலும் 50 ரூபா 60 ரூபாங்கிறாங்க. உங்கள் ஏரியாவெலாம் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் ஒரு நண்பர் சிவசக்தின்னு ஒரு நண்பர், அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, ப்ரோ உங்கள் டெய்லர் பம்போட கெப்பாசிட்டி என்ன ப்ரோ? 5 டன்னு ப்ரோ. 5 டன்னு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து 7 டன்னு பம்பு இருக்குது, அதை யூஸ் பண்ணாது. 5 டன்னு பம்புக்கும் 7 டன்னு பம்புக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. 5 டன்னு பம்பு கொஞ்சம் வேகமாக தூக்கும். 7 டன்னு பம்பு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தூக்கும், கொஞ்சம் லோடு அதிகமாக தூக்கும். நம்ம அவ்வளோட்டா 5 டன்னு பம்பே கிட்டத்தட்ட 20 டன்னு ஒயர் தூக்கும். 7 டன்னு பம்பெல்லாம் வந்து ஸ்லோவாக தூக்கும். அதனால் அது நமக்கு தேவையில்லை. அடுத்தது நந்தான ஒரு நம்பர், ப்ரோ ஆம்பு கலப்பை எங்கே போட்டீங்க, என்ன விலை ப்ரோ? நான் போடும் போது 27,000 ரூபா ப்ரோ. ஆத்தூர் வீரகனூரில் போட்டேன். ஓகேவா? இன்றைக்கி வந்து ஆம்பு கலப்பையோட ரேட்டு 52,000 ப்ரோ பசங்க சொன்னாங்க. அடுத்து ஜீவா எடிட், ப்ரோ நீங்கள் 40 ரூபாய் விற்கிறான். ஓ, தேங்காய் அங்கே 5 ஊரில் 40 ரூபாயாம், 5 ஊரில் 45ஆம். ஐயோ அப்போ தேங்காய் விலைதான் தாறுமாறாக விற்கிது ப்ரோ. ஜங்கமார் சமுத்திரம்மா, திருப்பூர்னு ஒன்று 150 ரூபாயா? ஜங்கமார் சமுத்திரம்னு ஒரு ரொம்ப சொல்லிக்கிறாரு. அங்கே என்னமோ அந்த ரேட்டா என்ன ஊர்னு எனக்கே தெரியல. ஈரோடு பக்கம் 35. எங்கள் ஊர். அப்புறம் விமல்குமார், எங்கள் பக்கம் வியாபாரிகளாக மரம் காசு கொடுத்து காயப்படுத்திடுவாங்க, அவங்களே போய் எடுக்கிறாங்களா, அதனால சொல்லுவார்னு நினைக்கிறேன். எல்லாம் இந்த இடத்துல என்னென்னு தெரியல ப்ரோ. கேரளாவில் பாருங்கள், ஒரு நம்ம ரஞ்சித்னு கேரளாவில் 80 ரூபா 90 ரூபாயாம். தேங்காய் விலைதான் டாப் ரேட் ப்ரோ. ஆனால் பைசான் பை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நோவோடெக் ப்ளஸ்க்கு இது வந்து அர்ஜுன் நோவோவுக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து இது 36 பிளேடு, அது 42 பிளேடு, இதோட ஒரு அடி அதிகம். அது ஸ்லோவாக போனாலும் இது 10 சுற்று சுற்றுற இடத்துல அது வந்து 8 சுற்று சுற்றினாவும் போதும். இந்த டைம் அது எடுத்துக்கும். டைம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் தான் ப்ரோ ஆகும். ஒரு வழியாக ஓட்டி முடிச்சாச்சு. இன்னும் ஒரு வழியில் கீழே ஓட்டிட்டேன். அடுத்த சைடுக்கு போக வேண்டியதான் ப்ரோ. இது பாருங்க ப்ரோ, ரொட்டேட்டர் வந்து கியர் டிரைவ், இது ஒரு சத்தமே இல்லாத ஓடுது. இதே வந்து நம்மளுக்கு செயின் டயராக இருந்தால் டர 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 டர்னு சவுண்டு வரும். ஏன்னா புது ரொட்டேட்டராக இருந்தால் செயின் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக வரும். இதெல்லாம் வந்து நல்லாவே வரும், டரு 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 டர்னு. ஆனால் இது கியர் டயரை பொறுத்தவரையிலும் அப்படியே அமைதியாக பூச்சாட்டம் ஓடும். என்ன இதில் வந்து ரோல் ஆனால் அப்படியே டக்குன்னு எடுத்துக்கலாம். அப்படியே ஹை கியரில் போட்டு நியூட்ரல் பண்ணி விட்டு ரேஸ் கொடுத்தோம்னா ரொட்டேட்டர் வந்து 1200 நம்ம ஓடும் ஸ்பீடு. அப்போ வந்து ஈஸியாக வந்து எப்படி சொல்கிறது, அந்த ரோல் ஆகிடுச்சுன்னா எடுத்துக்கலாம். இதே வந்து 5 பெரிய வண்டியில் டூயல் கிளச் வண்டியிலலாம் அப்படிலாம் இல்லை. எவ்வளோ தான் ரேஸ் வச்சாலும் ஒரே மாதிரி தான் சுற்றும். வேணும்னா எக்கனாமிக்கு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றும். வேறு ஒன்றும் பெருசாக நடக்காதுன்னு வச்சுக்காங்களேன். இது அந்த இது மாதிரி ஈரக்காட்டுக்கெலாம் அது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அவ்வளோதான், இந்த வயலில் முடிஞ்சுது. கீழே வயலில் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு விட்டேன். எவ்வளோ நேரம் இருக்குது? இது 50 நிமிஷம் ஆயிடுச்சு ப்ரோ. பாரு,
இந்த மரத்தில் இருக்கிற காயை எப்படி ஆட்டையும் போடுறான் பாரு. அடப்போ கடவுளை 2 பேர் வச்சிடறா. இங்கே இல்லை போடுறா வண்டி போட்டி போடுறா. எலும்பி போகலாம் அந்த ஜோர் இருக்குது இப்போ. அவ்வளோதான் கீழே எழுதி போகலாம். சரி கோம்பி இன்னைக்கு தான் வந்தாங்களா? நான் வரேன். நான் போன வாட்டி வரேன். அப்புறம் குத்துவேன் ஏதாச்சும் பார்த்தேன். எனக்கு தேவையா? சரி சோலோ தமிழ். ஏய் இன்னும் கொஞ்சம் நெல்றான்னு சொன்னேன். நீயா இருந்தால் அந்த இடத்துல கம்பி மாரி நிறுத்தியிருப்பேன். சரி அந்த வரப்பில் ஏறமுல்ல. ஏ இந்த மூளை தான் கொஞ்சம் ஈரம்னா. அங்கெல்லாம் பாரு மண் பழப்பழன்னு முடியாது. வயல் பக்கம் நஞ்சங்காட்டி எத்தனை வருஷம் ஆகுது? 20 வருஷம் ஆகுது. அப்புறம் என்ன பண்ணணும்? தடங்கலுங்க வந்தால் ஓட்டி ஒரே நீ நெல் நடுற அழியெல்லாம் போகாத. நிறைய போட்டுக்க. நெல்லெல்லாம் அந்தளவுக்கு வருமானம் வராது. இல்லை ஓட்டுறோம் இப்போ 5000 10,000 செலவு பண்ணி ஓட்டுறோம். நெல்லே நெட்டு பார்த்துடலாம் அப்படின்னா நாற்று ஒரு மூலையை விட்டு வச்சுக்க. நெல் நட்டாலும் வரும், வராதெல்லாம் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அடிக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா அந்த மூலையாக கரெக்டாக நெவுலடி இல்லாத தண்ணி வெளியே எடுத்து வர்ற மாதிரி மூலையாக நாற்று விட்டு வச்சுக்க. மட்டம் கட்டி விட்டுலாம். எதில் வருமோ அது மாதிரி நாற்று விட்டு நஞ்சு கட்டி போட்டிங்கன்னா வச்சியா வயல் இப்படி சாவ வேண்டியதில் தண்ணி கட்டும் போது இடிச்ச மூளை தண்ணி ஏறல. இப்போ தோப்புக்காரெல்லாம் பாருங்க தண்ணி எடுத்துவிட்டா 4 மூலையும் ஓடி போய் நின்றுக்குது. நஞ்சு கட்டி தான் எல்லா வயலும் வச்சுருப்பாங்க தோப்புலாம். இல்லைன்னா தண்ணி ஏறாது. எந்த தோப்புக்கு வாக்கியாக விட்டுருக்குறாங்க? என்ன பண்ணிஇருக்குதுங்க? எங்கே போய் சேர்றது சரி வேலை வீடு வேலை செய்கிறாங்க. இன்னும் காஞ்சதே முடியல. அதனால் நாளை திங்கக்கிழமை வந்து ஓட்டினா 2ம் சரியாக இருக்கும். அது கொஞ்சம் ஈரமாக இருக்கும், ஓட்டிக்கலாம் விடும். கட்டிக்கிட்டே ரோல் ஆகுது. ரொட்டாட்டர் ரோல் ஆகாது. அந்த வயல் மாதிரி ஓடினா பரவாயில்லையே. ரோல் ஆகுது. வாங்க ஏன் டீசலு கடை ஓட்டு. அதான் திங்கக்கிழமை ஓட்டிக்கலாம் 2ம். இந்த ஆவாது திங்கக்கிழமை ஓட்டிக்கலாம். அதனால் எல்லாம் சுற்றுது. திங்கக்கிழமை ஓட்டிக்கலாம் கூட 2 ஓட்டுக்கா. அது பரவாயில்ல. இது வெளியே போயிரு. அந்த ஆள் இன்னும் ஈரமாகுது. ஏறுமா? அந்த மூலையிலையா? போ. அது கரெக்டாக இருக்குது. ரொட்டாட்டர் இறக்கி விட. ரொட்டாட்டர் இறக்கி விட்டு அப்படியே போ. இறக்கி விட. போ. வரப்பெல்லாம் ஊருக்கு போ. வரப்பு உடச்சுட்டா. வரப்பு கட்டி கொடுங்க 2 பேரும். சரிண்ணா. 1.5 ஓடி இருக்குது. காயிட்டோம். இறக்காத அப்படியே போ. போ. இங்கே என்ன வேலை? போ.
அந்த மூலையிலே வச்சுக்கலாம். அதே இடத்துல இருக்கலாம். இது ரோல் ஆகுதுண்ணே, எனக்கு டீசலும் போயிடும், உங்களுக்கு ஓலவும் திருப்திப்படாது. திங்கக்கிழமை ஓட்டிக்கலாம். பாய் பாய். சந்தோஷம் என்ன பையங்கிறானே. ஒரு சப்ஸ்கிரைபர் தான் கேட்குறாரு, என்ன ப்ரோ என்ன சொருவுங்கிறீங்க தள்ளுங்கிறீங்க, என்ன அதுக்கு அர்த்தம் கேட்குறாரு. விளக்கமாக சொல்ல முடியாது, அது எங்கள் பசங்களுக்கு மட்டுமே புரிஞ்ச பாஷை, அதனால் அது எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. கோவில் வர ரொம்ப ஃபீல் பண்ணுறான், நான் வரலன்னு சொல்லி வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்களா அப்படிங்கிறான். ஒரு நம்மளை 4 பேர் போனால் இப்போ தான் கோவில் சொல்கிறோம், இப்போ தானே என்னையும் 4 பேர் மதிக்கிறாங்க, போனால் கை காட்டுறாங்க, கை வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்னை எவனும் திரும்பி கூட பார்க்கலாம் அப்படிங்கிறான். அது மாதிரி நீயே வளர்த்திக்க. என்ன இந்த சின்ன பிள்ளைங்கள மாதிரியே வந்து நாயை துரத்துவோம், கோழி துரத்துக்கிட்டு தெரியக்கூடாது. கோவில் வர இப்போலாம் ஹார்ன் அடிக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறான், அதனால் நீயே ஹார்ன் அடிக்க ட்ரைனிங் எடுத்துக்க. ஓகே நண்பா, அவ்வளோதான், ரோடு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ இருக்கும். பாய் பாய் பாய்.